மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இடையே தேவையில்லாத மறைமுகமான சந்தேகங்கள் ஏற்பட்டு அது உங்களை இன்னமும் தேவையில்லாத கஷ்டத்திற்கும் தேவையில்லாத குழப்பத்திற்கும் ஆளாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். களத்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான குருவின் நிலைமை மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு சாதகமற்று இருக்கும் போது தம்பதியருக்குள் அந்யோன்யமானது குறைய தொடங்கும். அந்த ஒரு அந்யோன்யமானது குறைந்து அது உங்களுடைய மனதில் தீராத பகையுமையும் தீராத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கு. உங்களுடைய துணையின் சில நடவடிக்கைகள் உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம். ஆனால் நீங்கள் தேவையில்லாத கண்ணோட்டத்திலும் மூன்றாவது நபர் கூறிய சில வார்த்தைகளை கேட்டும் நீங்கள் பார்ப்பதினால் அந்த விதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதும் போல சாதாரணமாக பாருங்கள், எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய துணையவோ வாழ்க்கை துணையவோ நீங்கள் சந்தேகப்படுவது என்பது மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பேச்சை நீங்கள் காதில் வாங்காமல் இருப்பது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களின் அதிகப்படியான மொபைல் பயன்பாடு உங்களுடைய துணையின் மனதில் சந்தேகத்தை விதைக்கலாம். மிதுன ராசிக்காரங்க இரட்டை மனநிலை கொண்டவர்கள் என்பதால் சந்தேகங்களை மனதிற்குள் போட்டு உலற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இது உறவின் தாராள தன்மையை கெடுக்கும். சந்தேக பேய்க்கு இடம் கொடுக்காமல் துணையுடன் முகம் பார்த்து நேரடியாக பேசி மனதை தூய்மைப்படுத்திக் கொள்வது இந்த ஒரு ஜோதிட ரீதியான சிறந்த ஒரு தீர்வாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதனையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மிதனம் ராசிக்காரங்க பலருடன் எளிதாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்கள். யாராக இருந்தாலும் சரி, எதிரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவருடன் நீங்கள் எளிதாகவே பழகி விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு குணமிக்க நபர்கள் நீங்கள் தான். இந்த இயல்பான நட்பு மனப்பான்மையை சில நேரங்களில் உங்களுடைய துணைக்கு சந்தேகத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு உரையாடலோ ஒரு அழைப்போ அல்லது ஒரு தொடர்பு தேவையற்ற கேள்விகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எழுப்பிக் கொண்டு இன்னமும் அதனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களாகவே எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருந்தால் உறவுகள்ல விளக்கமில்லாத சந்தேகங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். இது ஏற்பட்டு முடிந்திருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களிலும் ஏற்படலாம். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய மனதை மிதுனம் ராசிக்காரங்க மனதை முடிந்த அளவுக்கு தூய்மையாகவும் சுத்தமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் மட்டுமே அனைத்திற்கும் ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அடுத்ததா நண்பர்கள் மூலம் குடும்பத்தின் ரகசியமானது வெளியில் பரவியது. நம்பிக்கையுடன் பகிரப்பட்ட குடும்ப விஷயங்கள் நண்பர்கள் மூலமாகவே வேறு ஒரு நபர்களுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்கீங்க, நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த ஒரு நபரை நம்பித்தான் நான் எல்லா விதமான விஷயங்களையும் கூறினேன், ஆனால் இவரே இப்படி செய்வார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சில விஷயங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அது வேண்டுமென்றே நடந்திருக்காமல் இருந்தாலும் அதனுடைய விளைவு குடும்பத்துல அதிருப்தியவே இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்திருக்கும். மிதனம் ராசிக்காரங்க பேச்சில் நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சில நேரங்கள்ல அந்த ஒரு நெருக்கமே ரகசியங்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவும் ஆரம்பிக்கும். இந்த மிதுனம் ராசிக்கு 11ஆம் இடம் என்பது நட்பு வட்டாரத்தை குறிக்கும். இந்த 11ஆம் அதிபதி 6 அல்லது 8இல் மறையும் போது நீங்கள் உங்களுடைய உயிர் நண்பன் என்று நம்பி பகிர்ந்த உங்களுடைய வீட்டு ரகசியங்கள் அவரை அறியாமலேயே அல்லது சூழ்நிலை காரணமாகவோ வெளியில் கசிந்திருக்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருக்கும். இருந்தாலும் அவர் இதனை சொல்ல மாட்டார் என்றுதான் நீங்கள் 100% நம்பி அந்த ஒரு நபரை நம்பி நீங்க கூறியிருப்பீங்க. ஆனால் அவரை இந்த ஒரு செயலை செய்துவிட்டார் என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மீண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கே வந்து சேரும் போது வெளியாரிடம் ஏன் நம்முடைய கதையை சொன்னாய் என்று நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தவ ஆரம்பித்திருப்பார்கள். நண்பர்கள் இவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் அந்தரங்கங்களை எல்லை தாண்டி பகிரக்கூடாது என்ற ஒரு பாடத்தை இந்த ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். இனிமேலாவது இதனை யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே நட்பிற்கு ஒரு எல்லையை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுங்க. அதுவே உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நடக்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாகவும் யாரிடமும் எந்த விதமான ரகசியங்களை சொல்லாமல் இருப்பதும் தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும்.
இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்ப உறவுகள் இனிமையானதாக இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானங்கள் சுபத்துவம் அடைவதால் வீட்டின் ஒட்டுமொத்த சூழலும் அமைதியாகவும் இனிமையாகவும் மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலங்களில் பங்காளி சண்டைகளாலோ அல்லது உறவினர்களின் சதிகளாலேயோ பிரிந்திருந்த உங்களுடைய சொந்த பந்தங்கள் தங்களுக்குள்ள இருந்த மனத்தாங்கல்களை மறந்து சுப காரியங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். இது உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டில் ஏதேனும் சுப காரியங்கள் நடக்கலாம். நீங்களே உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களை நடத்தினால் கூட நீங்களே முன்வந்து ஒரு படி இறங்கி முன்வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அவர்கள் மதித்து உங்களுடைய அழைப்பை மதித்து அவர்கள் உங்களுடைய சுப காரியங்களுக்கு வந்து கலந்து கொள்வார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உடன் பிறந்தவர்களுடனான சகோதர உறவுகள் இப்பொழுது அந்த உறவானது இப்போ பலப்பட ஆரம்பிக்கும். வீட்டில் எப்போதும் ஒரு விதமான சிரிப்பொலியும் சுமூகமான பந்தமும் இப்பொழுது நிலைத்து நிற்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அங்கீகரித்து உங்களுக்கு தகுந்த மரியாதையை இல்லத்தில் வழங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அதே போல எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பொருளாதார காரகனான குருபகவானின் அருளாலும் 9ஆம் 11ஆம் அதிபதிகளின் சேர்க்கையாலும் மிதுனம் ராசிக்கு பணவரவில் அசுர வளர்ச்சியானது இப்பொழுது உண்டாகப் போகிறது. அதனை நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்தில் திடீரென வரக்கூடிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுடைய கைகளுக்கு வந்துவிடும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து, அதாவது நீண்ட நாட்களாக வராது இந்த கைவிட்ட பழைய கடன்கள், பூர்வீக சொத்து விற்பனை மூலம் கிடைக்க வேண்டிய கமிஷன் தொகைகள் அல்லது உத்தியோகத்தில் திடீர் போனஸ், நிலுவைத் தொகைகள் போன்ற வடிவங்களில் கை நிறைய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த திடீர் பணவரவு உங்களுடைய நடப்பு சிக்கல் பலவற்றை தீர்ப்பதோடு உங்களுடைய நீண்ட நாள் கடன்களை அடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்குள்ள பிறக்கும். இதுவரை கணக்கில் இல்லாத ஒரு பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பழைய கடன் திரும்ப கிடைப்பது, தடைப்பட்ட தொகை கைக்கு வருவது, கூடுதலுக்கான ஒரு வருமான வாய்ப்பு கிடைப்பது போன்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. புதன் மற்றும் குருவின் சாதகமான நிலைமை இருப்பதால் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இந்த ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பமாகவே அமையக்கூடும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. முக்கியமா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அவசரமான ஒரு நிலைமையில் உங்களுக்குன்னு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான பணங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும். மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை எல்லாம் குறைந்து வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மீண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கே வந்து சேரும் போது வெளியாரிடம் ஏன் நம்முடைய கதையை சொன்னாய் என்று நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தவா ஆரம்பித்திருப்பார்கள். நண்பர்கள் இவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்தாலும் குடும்பத்தின் அந்தரங்கங்களை எல்லை தாண்டி பகிரக்கூடாது என்ற ஒரு பாடத்தை இந்த ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுக்கும். இனிமேலாவது இதனை யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே நட்பிற்கு ஒரு எல்லையை வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுங்க. அதுவே உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமே வரக்கூடிய நாட்களிலும் நடக்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாகவும் யாரிடமும் எந்த விதமான ரகசியங்களை சொல்லாமல் இருப்பதும் தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்ப உறவுகள் இனிமையானதாக இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானங்கள் சுபத்துவம் அடைவதால் வீட்டின் ஒட்டுமொத்த சூழலும் அமைதியாகவும் இனிமையாகவும் மாறக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த காலங்களில் பங்காளி சண்டைகளாலோ அல்லது உறவினர்களின் சதிகளாலேயோ பிரிந்திருந்த உங்களுடைய சொந்த பந்தங்கள் தங்களுக்குள்ள இருந்த மனத்தாங்கல்களை மறந்து சுப காரியங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு தேதிக்கு பின் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். இது
ஒன்று, உங்களுடைய சொந்த பந்தங்கள் வீட்டில் ஏதேனும் சுப காரியங்கள் நடக்கலாம். நீங்களே உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களை நடத்தினால் கூட நீங்களே முன்வந்து ஒரு படி இறங்கி முன்வந்து உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அவர்கள் மதித்து உங்களுடைய அழைப்பை மதித்து அவர்கள் உங்களுடைய சுப காரியங்களுக்கு வந்து கலந்து கொள்வார்கள். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உடன் பிறந்தவர்களுடனான சகோதர உறவுகள் இப்பொழுது அந்த உறவானது இப்போ பலப்பட ஆரம்பிக்கும். வீட்டில் எப்போதும் ஒரு விதமான சிரிப்பொலியும் சுமூகமான பந்தமும் இப்பொழுது நிலைத்து நிற்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் உழைப்பையும் தியாகத்தையும் அங்கீகரித்து உங்களுக்கு தகுந்த மரியாதையை இல்லத்தில் வழங்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். அதே போல எதிர்பாராத ஒரு வருமானம் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். பொருளாதார காரகனான குரு பகவானின் அருளாலும் 9ஆம் 11ஆம் அதிபதிகளின் சேர்க்கையாலும் மிதுனம் ராசிக்கு பணவரவில் அசுர வளர்ச்சியானது இப்பொழுது உண்டாகப் போகிறது. அதனை நீங்களே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்த உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கு கூட இந்த ஒரு நேரத்தில் திடீரென வரக்கூடிய வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுடைய கைகளுக்கு வந்துவிடும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து, அதாவது நீண்ட நாட்களாக வராது இந்த கைவிட்ட பழைய கடன்கள், பூர்வீக சொத்து விற்பனை மூலம் கிடைக்க வேண்டிய கமிஷன் தொகைகள் அல்லது உத்தியோகத்தில் திடீர் போனஸ், நிலுவைத் தொகைகள் போன்ற வடிவங்களில் கை நிறைய பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த திடீர் பணவரவு உங்களுடைய நடப்பு சிக்கல் பலவற்றை தீர்ப்பதோடு உங்களுடைய நீண்ட நாள் கடன்களை அடைத்து உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்குள்ள பிறக்கும். இதுவரை கணக்கில் இல்லாத ஒரு பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பழைய கடன் திரும்ப கிடைப்பது, தடைப்பட்ட தொகை கைக்கு வருவது, கூடுதலுக்கான ஒரு வருமான வாய்ப்பு கிடைப்பது போன்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. புதன் மற்றும் குருவின் சாதகமான நிலைமை இருப்பதால் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இந்த ஒரு வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பமாகவே அமையக்கூடும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. முக்கியமா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அவசரமான ஒரு நிலைமையில் உங்களுக்குன்னு வந்து சேர வேண்டிய அனைத்து விதமான பணங்களும் இப்பொழுது வந்து சேர்ந்துவிடும். மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை எல்லாம் குறைந்து வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட்